அசுரனுடைய தலையாருக்கு போருக்கு அலங்காரி பூவி பத்திரமாகாளி. பத்திரமாகாளி பெருவிசையின் மேல் சொல்லி தேவர்களை அழைத்து சொல்லுகின்றார் பகவான். என்ன சொல்றாரு? தேவர்களே நீங்கள் சென்று திருப்பார்கடலில் போய் அமிர்தம் கிடையுங்கன்னு சொன்னார். நல்லது சுவாமி. தேவர்கள் எல்லாம் வருகின்றார்கள். ஆலியை தாலியா சமைத்து மகேந்திரியின் மலையை மத்தாக வைத்து மாதுகு என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பாவித்து அழகாகவே அமிர்தம் கிடைக்கின்றார்கள். சங்கரனை செல்லாக பாவித்து அமிர்தம் கிடைக்கும் போது என்ன ஆகு தெரியுமா? கடைந்த அமிர்தத்திலே முத்தவள் வந்தே பிறந்தாள். கடைந்த அமிர்தத்திலே முத்தவள் வந்தே பிறந்தாள். இங்கே பொல்லாதவரிடம் அதிலே நீ போயிருப்பாய் மூத்தவளே. முதல் நாள் அமிர்தத்திலே மூதேவி வந்து பிறக்கிறார். சரி, அவளை போய் பகவான் முன்னால கொண்டு விட்டாங்க. பொல்லாதவர் இடமதிலே போய் இருப்பாய் மூத்தவளை வரம் கொடுத்து அனுப்பினார். சரி சரி சரி. இரண்டாம் நாள் அமிர்தத்திலே இளையவள் வந்து பிறந்தார். அமிர்தத்திலே இளையவள் வந்து பிறந்தார். நல்லவர்கள் இடமதிலே நாயகிய நீ இருப்பாய். வில்லதிலும் விளக்கதிலும் வில்லதிலும் விளக்கதிலும் வீட்டிருப்பாய் லட்சுமியே. விளக்கதிலும் வீட்டிருப்பாய் லட்சுமியே. முதல் நாள் மூதேவி பிறந்தா பாத்தியா? இரண்டாவது நாள் ஸ்ரீதேவி பிறக்கிற அவளையும் கொண்டு பகவான் முன்னால கொண்டு விட்டாங்க. ஸ்ரீதேவி அழைத்து நல்லவர்கள் இடமதிலே நாயகியே நீ இருப்பாய். அப்படி வில்லதிலும் விளக்கதிலும் வீட்டிருப்பாய் லட்சுமின்னு வரம் கொடுத்து அனுப்பி வரம் கொடுத்துட்டாரு. மூன்றாம் நாள் அமிர்தத்திலே அமிர்தத்திலே அழகேறி தான் பிறந்திடுமா பிறந்திடுமா. நீ தொலியுரித்து 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 மகாதேவன் காணணிந்தார் காணணிந்தார். மகளே தொலியுரித்து 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 அந்த மகளே தானணிந்தார் தானணிந்தார். நாள் அமிர்தத்திலே அமிர்தத்திலே பரிப்புலிரம் பிறந்திடுமா பிறந்திடுமா. புலியினூட தொலியுரித்து 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 புண்ணியனார் தானணிந்தார் தானணிந்தார். மூன்றாம் நாள் அமிர்தத்திலே மதகரி பிறக்கிறது. யானை. ஆமா, யானையினுடைய தொலி உரித்து பகவான் அணிந்து கொண்டார். சரி. நாலாவது நாள் வரி புலி பிறந்தது. புலியினுடைய தொலி உரித்து புண்ணியனார் தான் அணிந்தார். ஐந்தாம் நாள் அமிர்தத்திலே ஐந்தாம் நாள் அமிர்தத்திலே ஐந்தாம் நாள் அமிர்தத்திலே ஆடரேவும் பிறந்திடுமா ஆடரேவும் பிறந்திடுமா. ஐந்தாம் நாள் அமிர்தத்திலே ஐந்தாம் நாள் அமிர்தத்திலே ஐந்தாம் நாள் அமிர்தத்திலே ஆடரேவோ பிறந்திடுமா ஆடரேவோ பிறந்திடுமா. ஆபரண மாலையாக ஆதிபரந்தான் அணிந்தார். ஆறாம் நாள் அமிர்தத்திலே வான்மொழி பிறந்திடுமா. ஏழாம் நாள் அமிர்தத்திலே இடபம் என்ற காளை தோன்ற இடபம் என்று காளையின் மேல் காளையின் மேல் பெருமாள் ஏறிக்கொண்டார். இடபம் என்ற காளையின் மேல் பெருமாள் ஏறிக்கொண்டார். என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? ஐந்தாவது நாள் அமிர்தம் கிடைக்கும் போது பாம்பு பிறக்குது. பகவான் கழுத்தில் மாலையா போட்டுட்டார். ஆறாவது நாள் மான் மழு பிறக்கிறது, கையில எடுத்துக்கொண்டார். ஏழாவது நாள் காளை பிறந்தது, வாகனமாக ஆக்கி கொண்டார். சரி. எட்டாம் நாள் அமிர்தத்தில் கட்டழகன் வேதாளை எட்டாவது நாள் வேதாளை பூதத்தான் வந்து பிறக்கிறார். அந்த வேதாளை பூதத்தாரை அழைத்து சென்று
காட்டானை பெருவனத்திலே கட்டி வைத்தார். ஆமா. இப்ப என்னாச்சு பாரு, இப்படி நஞ்சு வந்து பிறந்த உடனே தேவர்களுக்கெல்லாம் நடுக்கம் கொடுக்குது. ஐயா, இதுவரையில பிறந்ததெல்லாம் பகவானுக்கு தானே. ஆமா. நல்லதை கெட்டதும் எல்லாம் சிவபெருமானுக்கு தான் கொடுத்துருவோம். திருவாத்தி இலையை பறித்து அதுல நஞ்சு தூக்கி வைத்து பொதிந்து சிவபெருமானுடைய முன்னால கொண்டு அபிஷேக பொருளாக வைத்தாங்க. சரி. பகவான் திருவாத்தி இலையை பிரித்து பார்த்தா உள்ள நஞ்சு இருந்து பாத்தீங்களா, கோபம் வருகிறது. கோபம் கொண்டார் ஈஸ்வரனாரும், கோபம் கொண்டார் ஈஸ்வரனாரும், குவலைய மட்டும் கிடுகிடுகிடன ஆலே காலே நஞ்சதை கண்டு, ஆலே காலே நஞ்சதை கண்டு, ஆதி ஜீவ நாரும போலி நஞ்சதை கண்டு கோபமே குண்டி, நஞ்சதை கண்டு கோபமே குண்டி, நாயகனாரும் உண்டாரப்போ கண்டிருந்த உமை பார்வதியாளும், கண்டிருந்த உமை பார்வதியாளும், கண்டத்தை உமையம்மை எட்டி பிடித்தார். ஏ சுந்தரனாரோட தொண்டை அடியிலே, சுந்தரனாரோட தொண்டை அதிலே, சோகை உமையம்மை எட்டி பிடிக்க சீரி சினத்தார் சிவன் முதலாரோ, சீரி சினத்தார் சிவன் முதலாரோ, திருக்கண்ணதிலே அனலாய் எரிய, ஒரு கண்ணதிலே அனலாய் எரிய, ஒரு கண்ணதிலே அனலாய் எரிய, ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய, ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய, ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய, ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய. நஞ்சை கண்ட உடனே பகவான் சென்று அதை கோபத்தில் எடுத்து சாப்பிட்டார். பாத்தீங்களா, பக்கத்தில் இருக்கிற பார்வதி அம்மா பார்த்தா பகவான் நஞ்சை சாப்பிடுகிறாரே, ஓடி வந்து கண்டத்தில் அப்படியே கையை வைத்து பிடித்தார். அந்த நஞ்சானது கண்டத்தில் நின்றது. ஆகையினால தான் கரை கண்டன் அப்படின்னு சொல்றாங்க. சரி. இப்படி கண்டத்தில் நின்ற நஞ்சு என்ன ஆகுது, சிவபெருமானுக்கு கோபம் வந்து ஒரு கண்ணில இருந்து தீயா வருகிறது, ஒரு கண்ணில இருந்து பூவா வருகிறது. பூவாய் சொரிந்திடும் நயன மதியிலே, பூவாய் சொரிந்திடும் நயன மதியிலே, பூங்கொடி பத்திர காளி பிறந்தாள். பரமசிவனுட கோபக்கனலில், பரமசிவனுட கோபக்கனலில் 18 ஆயுதத்தோடு பிறந்தாள். பிறந்தாள் பத்திர காளிய நம்பி, பிறந்தாள் பத்திர காளிய நம்மை, பல மடவார் குறவைகள் பாடு கைதனிலே திரிசூலம் இலங்கு, கைதனிலே திரிசூலம் இலங்கு, அப்பறை மான்மொழி இலங்குது பாராய். பக்கச்சடையாம் பவளச்சடையாம், பக்கச்சடையாம் பவளச்சடையாம், 16 சடைதாலும் இலங்கு, அப்புச்சடையாம் அமர்ந்த முகமா, அப்புச்சடையாம் அமர்ந்த முகமா, ஆளிலே போலே அழகுள்ள வயதாம், எட்டிப்பிறையாம் உச்சிப்பிறையாம், நேர்விழிதனிலே திருவம்பிரையாம், நேர்விழிதனிலே திருவம்பிரையாம், ஆருக்கு பயந்தே பயங்கொழியாதே அந்தரியால் திருக்காளிய நம்மை, அந்தரியால் திருக்காளிய நம்மை, ஆருக்குள் அனைவோரும் காண பக்தி அடியாக்கு உத்தமியானார்.